மினிமலிஸ்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் அதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து நிறைய டாப்பிக்கில் யோசித்து பார்த்தேன். பட் இந்த டாபிக் வச்சா தான் உங்களால் நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றனால இந்த டாபிக் வச்சுருக்கேன். பட் அந்த டூருக்கு ஏற்ற மாதிரி நிறைய திங்ஸ்லாம் இருக்கும்னு நான் தயவு செஞ்சு எதிர்பார்த்துறாதீங்க. அண்ட் இதெல்லாம் அப்பப்போ கை கிடைக்கிற மாதிரி வைக்கிற ப்ராடக்ட் அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ரெகுலராக நான் இன்டென்ஷனலாக என்ன ப்ராடக்ட் அதில் வைக்கணும்னு வச்சுருக்கேன்னு சொல்லி தான் நான் காட்ட போகிறேன். அண்ட் கம்மிங் டு ட்ரெஸ்ஸிங் டேபிள், நிறைய விதமான ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதிலலாம் நான் வந்து வாங்கும் போதே நான் யோசித்தேன், அதில் கரெக்டாக ஒரு 2-3 ஷெல்ஃப் இருந்தால் போதும், சைடில் அது யூஸ் பண்ண பொருள் வச்சுக்கலாம். அண்ட் ஒரே ஒரு ட்ராயர் இருந்தால் போதும். அண்ட் வந்து இதெல்லாம் வால் மவுண்ட் வேணாம், பிகாஸ் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எங்கே வேணாலும் போயிட்டே இருப்போம் அப்படின்றனால ஈஸியாக வந்து ரிமோட் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். ஸோ நான் யோசித்த மாதிரி எக்ஸாக்டாக கரெக்டாக எனக்கு ஏற்ற மாதிரி செஞ்ச ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் வந்து இது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேணுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து தேவையில்லை தான். பட் ஸ்டில் எனக்கு வந்து ரொம்ப நாளாக அது இல்லை, சின்ன வயசுலேருந்து நான் யூஸ் பண்ணல. ஸோ அது யூஸ் பண்ணணும்னு எனக்கு தேவை அப்படின்றனால நான் வந்து அது வந்து அந்த திங்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அண்ட் ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ரேக் வந்து இருக்கும். அண்ட் மேலே வந்து ஒரு மேலே வந்து எதாவது வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்வேஸில் இருக்கும். ஒரே ஒரு ட்ரா மட்டும் இருக்கும், அதை தவிர வேறு எதுவும் இருக்காது. அண்ட் இது வந்து ஒரு கம்ஸ் வித் சிட்டிங் டேபிள். அந்த சிட்டிங் டேபிள்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது லாங் மேக்கப் எதாவது பெருசாக போட்டால் மட்டும்தான் அந்த மாதிரி சிட்டிங் டேபிள்லாம் நமக்கு தேவைப்படுது. அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி வந்து கோம் பண்ணுறது ஏதாவது முடிஞ்சால் ஏதாவது 2 க்ரீம் ஏதாவது பவுடர், அவ்வளோதான். ஐலைனர், இதை தவிர பெருசாக நம்ம மேக்கப் போடுறது இல்லையா? ஸோ அதனால் மோஸ்ட்லி நின்றுட்டே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கம்மிங் டு ட்ரெஸ்ஸிங் டேபிள், என்னோடய வாட்ச் வந்து நான் டெய்லியுமே வேர் பண்ணுறேன். ஸோ அது இருக்குது. அண்ட் ஹெட்செட் வந்து நைட் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து குட்டீஸோட நெயில் கட்டர் 2 days ஒன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, அதனால் அது கண்ணில் படுற மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் நான் 2 daysக்கு முன்னாடி டீக்ளட்டர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அப்போ வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கிடச்சிது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு டோனர் கிடச்சிது. அண்ட் வந்து என்னென்னா ஒரு பர்ஃப்யூம் கிடச்சிது. அண்ட் 2 தைல டப்பா கிடச்சிச்சு. ப்ரியாரிட்டைஸ்டு ப்ராடக்டாக இதை வச்சுருக்கேன். வாட் இஸ் மீன் பை ப்ரியாரிட்டைஸ் ப்ராடக்ட்ஸ் இன் மை டிக்ஷனரி அப்படின்னா, இதெல்லாம் சீக்கிரமாக காலி பண்ணி தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது யூஸ் பண்ணுறதுக்கு கண்ணிலே படுற மாதிரி இருந்தால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து டீக்ளட்டர் பண்ணும்போது கிடைச்சனால நான் இதை வந்து ப்ரியாரிட்டைஸ் ப்ராடக்ட்ஸாக வச்சுருக்கேன். இது காலி பண்ணிவிட்டு இதை வந்து டிஸ்கார்ட் பண்ணணும். அண்ட் கம்மிங் டு அந்த ஒரே ஒரு கிளிப் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் ஒரு பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். இதுதான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து அந்த ஹெட்ஃபோன்ஸோட சார்ஜர். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இதுக்கான பிளேஸ்லாம் இதுவான்னு தெரியல, பட் இதுவுமே வந்து டீக்ளட்டர் பண்ணும்போது கிடைச்சது தான். இதெல்லாம் நான் யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. இது வந்து எனக்கு ஒரு தடவை ரெட்னஸ் வந்துச்சுன்னு இந்த அசிலிக் ஆசிட் க்ரீம் வந்து வாங்கியிருந்தேன், கான்ஷியஸ் கெமிஸ்ட்ரின்ற ஒரு பிராண்டு. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அது தேவையில்லைங்க. அது அப்படியே ஃபுல்லாக அப்படியே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் அந்த ஃபவுண்டேஷனுமே எனக்கு தெரியல, ஒருத்தவங்க வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கன்னாங்க. பட் நான் ஃபவுண்டேஷனே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ என்னைக்காவது ஒரு நாள்னாலும் ஒரு 2 ட்ராப் யூஸ் ஆகும், அவ்வளோதான். எனிவேஸ் அதை எப்படியாவது யூஸ் பண்ணி டிஸ்கார்ட் பண்ணும். அண்ட் இதில் வந்து பேபியோட ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணாத பாட்டில்ஸ், எக்ஸ்ட்ரா பாட்டில்ஸ் வந்து கிஃப்டாக வர்றதில் வந்துச்சு, நாங்கள் வந்து வாங்கலை. ஸோ பேபி லோஷன் அண்ட் பேபி ஷாம்பு அண்ட் பேபியோட பவுடர் பாக்ஸ் அது. ஸோ அவ்வளோதான், இதுதான் இருக்குது. அதுவுமே டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி தான். அண்ட் எக்ஸ்ட்ரா பாக்ஸஸ் அதெல்லாம் ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ கம்மிங் டு ட்ராவில் வந்து அந்த பிளாக் கலர் பவுச்சிலேயே வந்து எனக்கு தேவையான எல்லாமே இருக்குது. நான் அதை ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதர் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு லென்ஸ் காட்டில் வாங்கின ஒரு மிரர், கிளாஸு, லேப்டாப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நிறைய நேரம் வந்து ஃபோன் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணும்போது இதை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இது போட்டோன்னா கொஞ்சம் அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து நமக்கு வராமல் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அது. அண்ட் தென் வந்து ஒரு கூலர்ஸ் இருக்குது. நான் வந்து நிறைய டைம் வந்து நிறைய டைம் சொல்ல முடியாது, ஒரு 2-3 டைம் அந்த 100 ரூபாய் கண்ணாடி வாங்கியிருக்கேன். அதுக்கு பதிலாக மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்லதாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இது வாங்கி மோர் தென் 2 years ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இருக்குது. அப்பப்போ யூஸும் பண்ணுவோம். அதனால் வந்து அது யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னா இது ரெண்டுமே சொல்லுவேன். இது வந்து பை 1 get 1. ஸோ இது ரெண்டுமே சேர்த்து. ஸோ லென்ஸ் கார்ட்டில். ஸோ கம்மிங் டு திஸ் பேக்லேயே எல்லாமே இருக்குது. அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 கோம்பு அதுக்கப்புறம் இது தெர்மாமீட்டர் இருக்கு இல்லையா? ஸோ பேபிக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெர்மாமீட்டர் அது வச்சுருக்கோம். நமக்குமே அது வந்து யூஸ் ஆகும். எல்லார் வீட்லேயுமே தெர்மாமீட்டர் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வர ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் நான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பேன். அண்ட் இதெல்லாம் ஓரம் பண்ணிட்டு பார்த்தோன்னா கோம்ஸில் வந்து 2-3 அண்ட் பென்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸ்டேஷ்னரியில் வந்து ஹைலைட்டர், ஏன்னா நான் புக் படிக்கிற ஹேபிட் இருக்குது எனக்கு. ஸோ ஏதாவது எழுதணும் அப்படின்னா 2-3 பென்ஸு, 2-3 தான். இதுக்கு முன்னால் கையன்னு உள்ளே எதை விட்டு தேடுறதுனே தெரியாத மாதிரி இந்த ட்ரா இருந்தது. அதை இவ்வளோ கம்மியாக வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு ஹேர் பின்.
இதிலே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். எப்போ தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஐ லவ் இந்த மாதிரி குட்டி ஸ்டெட்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதுதான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் நான் வாங்குவேன். முன்னாடி நிறைய இருந்தது, அதெல்லாம் நான் ரொம்பவே டிஸ்கார்ட் பண்ணி கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். அதையுமே இந்த வீடியோட இதில் காட்டுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்போன்னு இல்லை, எப்போவுமே நான் நிறையா பெருசாக வாங்கினபோது கூட குட்டி குட்டி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால தான் அந்த பெரிய ஸ்டெட்ஸ்லாம் வாங்குறது வந்து நான் கம்மி பண்ணிட்டேன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து 2 பேர் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு, அது ரொம்ப கம்மி விலை தான், 99 rupees தான். ஸோ அதனால் ஓகே. அண்ட் நெயில் பாலிஷ் பைத்தியம், அப்படி ஒரு பைத்தியம் நான். எனக்கு நெயில் கலர் பண்ணுறது, நெயில் ஆர்ட் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு ரொம்பவே இஷ்டம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜகஜகன் நிறைய வச்சுருப்பேன். இப்போ வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். அண்ட் இது வந்து ஒரு சிந்தூர், அதுவுமே யூஸ் பண்ணணும். அண்டு பேசிக்கான கலர்ஸ் மட்டும், அதாவது ரெட் கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகும்போது போட்டுக்கலாம். அண்ட் பிங்க் கலர் வந்து என்னோடய கோ டு கலர். இப்போ ரொம்ப நாளாக போடவே இல்லை எதுவுமே. ஸோ கோ டு கலர் வந்து பிங்க் அண்ட் அந்த பிஸ்கெட் கலர் மாதிரி இருக்குல்ல, அது ரெண்டுமே கோ டு கலர். அது எப்போவுமே போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அது 5 தான் இருக்குது. இது மினிமலிசமாக நீங்கள் கேட்கலாம். பட் நான் இதுக்கு முன்னாடி இருந்த நீங்கள் இதை பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் 5மே இதில் என்னென்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றது சம்டைம்ஸ் பார்த்தோன்னா அப்படியே கட்டியாக இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம வச்சுட்ருப்போம். சில பேர் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இது நார்மலாகவே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ இது சின்ன சின்ன பொருள் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஒரு பொருளே பார்த்தீங்கன்னா 60 rupees. ஸோ இதில் 100 rupees ப்ராடக்ட்டும் இருக்குது. அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு 500-600 நான் வந்து முன்னாடி சொல்லப்போனால் ஒரு 1000 rupeesக்கே நெயில் பாலிஷ் மட்டும் வச்சுருந்த காலம்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து கிராஸ் பண்ணி வந்தாச்சு. அண்ட் இது வந்து ஒரு ஹைலைட்டர். இது என்னோடய மேக்கப் பாக்ஸில் இல்லை, பிகாஸ் நான் இதை யூஸ் பண்ணுறது இல்லை. இது யூஸ் பண்ணால் ரொம்ப பளிச்சுன்னு நல்லா இல்லை. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் நான் யூஸ் பண்ணல. ஆனால் இதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இது வச்சுருக்கேன். அண்ட் ஒய் இந்த ரப்பர் பேண்ட்ஸ் அப்படின்னா, எல்லா ப்ராடக்ட்டுமே நான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற நல்ல பிராண்டட் ப்ராடக்ட்ஸ்லேயுமே வந்து இந்த மூடி வந்து கலண்டுருது, எங்கேயாவது விழுந்து உடஞ்சிருது. ஸோ அந்த ப்ராடக்ட் வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இதை என்னைக்காச்சும் யூஸ் பண்ணலாம், பிகாஸ் இது 2027 எண்டு வரைக்கும் இதோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதனால் நிறைய ப்ராடக்ட் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு இது ஒன்று மட்டும் வச்சுருக்கேன். முன்னாடி வந்து இது வந்து ஒரு ஃபோன் கேஸில் வந்த பாக்ஸ் தான். இதுவே வந்து நான் ரீயூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயே வந்து நல்லா டம்ப் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ வந்து எல்லாத்தையுமே டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ தான் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு ஃப்ரூட் ஸ்க்ரப்பர் அந்த மாதிரி. அண்ட் அவ்வளோதான். இது வந்து எனக்கு ரொம்ப தேவைப்படும். இதெல்லாம் தான் வந்து நான் ரொம்ப எல்லாத்தையும் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு கம்மியாக வச்சுருக்கிற ஒரு அக்சசரிஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து நான் ரொம்ப வருஷமாக, எனக்கு நெயில் கலர்னால் இப்போ ரொம்ப பிடிக்கும், பெயிண்ட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், அதை வந்து நெயில் கலர் ரிமூவர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஆரஞ்சு ஃப்ளேவரில். இது ஒன்று வாங்கினாலே எனக்கு வருஷக்கணக்காக இருக்குங்க. ஏன்னா பிகாஸ் நான் ஒன்றும் டெய்லி ரிமூவ் பண்ணி போட மாட்டேன். இப்போ ஒரு கலர் போடுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு 1 month அந்த மாதிரி அதையே மெயின்டைன் பண்ணுவேன். டிபெண்ட்ஸ் அப்பான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கம்மிங் டு அக்சசரிஸ், இவ்வளோ தான் அக்சசரிஸ் வச்சுருக்கேன். அண்ட் சேஃப்டி பின்ஸ் அந்த இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த அக்சசரிஸ்லாம் நான் யூஸ் பண்ணுவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது இல்லை. பட் ஸ்டில் என்னைக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வச்சுருக்கேன், அதை மட்டும்தான் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி இது ஒரு பேக்காக இருந்தது, அந்த பேக்கையே நான் டீக்ளட்டர் பண்ணி இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் காட்டணும்னு நினச்சேன். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் டோர் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ண, திங்ஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்க, உங்களை மோட்டிவேட் பண்ண இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது மினிமலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடி இருந்ததுக்கு இது கண்டிப்பாக மினிமல் அப்படின்ற விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் இதில் டெய்லி யூஸ் பண்ணுறது என்னோடய ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா, அந்த பிளாக் கலர் பவுச்சில் இருக்க அந்த மேக்கப் பவுச்சில் இருக்கிறது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். கோம்ப் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுலேயே எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. Bye.